ஜி நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம் எப்படின்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எப்படி அடிச்சிருக்கான்னு சொல்லி வரலாம் பார்த்துட்டு போயிடலாம். எப்படி அடிச்சிருக்கான்னு தெரிஞ்சால் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு 3-4 பேட்டர்ன் எக்ஸ்ட்ரா சொல்லியிருந்தேன். என்னென்னா என்னுடைய கெஸ்ஸிங்கில் என்னெல்லாம் வருதோ எல்லாத்தையுமே சொல்லியிருந்தேன் இன்றைக்கி ஓப்பனில் வீடியோவில். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 452 சொல்லியிருந்தேன். எப்படி சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா BC 85, இந்த BC 85 அதை திருப்பி இங்கே 58ன்னு அடிக்கும்போது இந்த 85 கீழே பார்த்தீங்கன்னா 25ன்னு இருக்கும். அது கரெக்டாக வந்து BC வந்து 52 திருப்பி அடிப்பான்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக வந்து BC 52 அடிப்பான்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா இது BC 52க்கு நிறைய ரூட்டில் சொல்லியிருந்தேன். என்னென்னா பார்த்தீங்கன்னா 85 அது திருப்பி 58, இங்கே 25 அது திருப்பி 52. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே AB வந்து பார்த்திங்கன்னா 52, AB 52, AB 52, AB வந்து 25 திருப்பி அடிச்சிருப்பான். இப்போ இங்கே BC 25 அது திருப்பி BCயில் ஒரு 52 அடிப்பான். முன்ன நாள் அடிச்சிருக்கணும், ஆனால் வந்து அன்றைக்கி அடிக்கலை, ஒரு நாள் தள்ளி அடிப்பான்னு சொல்லியிருந்தேன். அதனால் BC 52 கரெக்டாக அடிச்சிட்டா 452. இந்த 452 பார்த்திங்கன்னா 3 நாளாக வந்து நம்ம ஜாயினில் கொடுத்துட்டு தான் வரேன் டெய்லியும். அது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து BC 70, BC 70 2 நாள் மேலே பாருங்கள் BC ஒரு 25. இந்த 25க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 70. இந்த 70 திருப்பி இங்கே BCயில் 07 அடிக்கும்போது அப்போ 07க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 52. அப்போ BC 52 வரும். அன்றைக்கி 452 சொல்லியிருந்தேன். நல்ல நம்பர் அன்றைக்கி 452. அன்றைக்கி நான் ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருந்தேன். அதனால தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆப்ஷனில் சொல்லியிருந்தேன். ஏன்னா டெய்லியும் அதே நம்பரை கொடுக்குறதுனால இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷனில் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்க சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 452 கரெக்டாக வந்து ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. இன்றைக்கி எவ்வளோ பேர் வின் பண்ணிங்க தெரியல. வின் பண்ணவங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ வின் பண்ண சேர்த்து மென்ஷன் பண்ணி போடுங்க. உங்களை பார்த்து கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேவா? நமக்கு கொஞ்சம் அடுத்த பேட்டர்ன் எடுக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ பேர் வின் பண்ணி சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்து இன்னொரு விஷயம் சொல்ல நினச்சேன். இந்த பேட்டர்ன் மட்டும் பாருங்கள். எவ்வளோ டைம் இந்த பேட்டர்ன் சொல்லியிருக்கேன், ஜாயின்லையும் சரி ஓப்பன்லையும் சரி. என்னென்னா இங்கே வந்து பாருங்கள் AB வந்து 47, AC ஒரு 45. அப்போ 47க்கும் 45 கேப்பில் ஒரு 46 குறையும். அடுத்த நாள் பாருங்கள் BC ஒரு 46 சொல்லி அடிச்சிருப்பான். ஓகேவா? 47, 45 கேப்பில் ஒரு 46 குறையும். அதை வந்து பார்த்திங்கன்னா BCயில் 46 அடிச்சிருப்பான். இதே சேம் பேட்டர்ன் தான் இன்றைக்கி அடித்தது. இப்போ பார்த்திங்கன்னா AB ஒரு 53, AC ஒரு 51. அப்போ 53க்கும் 51 கேப்பில் ஒரு 52 குறையும். அதை கரெக்டாக வந்து 52 சொல்லி கரெக்டாக அடிச்சிருப்பான். கரெக்டாகவே 452 சொல்லி அது கரெக்டாக முடிச்சிருப்பான். நம்ம வந்து அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து அன்றைக்கி 452 கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே அன்றைக்கி கொடுத்துருந்தேன் ஜாயினில். தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஆரம்பிச்சிலேருந்து பார்த்திங்கன்னா 452 கொடுத்துட்டு தான் வந்திருந்தேன். ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனில் கொடுத்தேன். எவ்வளோ பேர் வின் பண்ணிங்க, சந்தோஷம். கொஞ்சம் வின் பண்ணாதான் கவலைப்படாதீங்க. இன்றைக்கி கொஞ்சம் நல்ல கெஸ்ஸிங் ஒரு நாளைக்கு இருக்குது. நாளைக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லா இருக்குது. ஓகே, இப்போ இன்றைக்கி ஒரு ரெண்டு ஆப்ஷன் சொல்கிறேன். உங்கள் ரெண்டில் எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை ட்ரை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் பாருங்கள். இதுவும் நல்லா இருக்குது, ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் பாருங்கள் எப்படின்னு. ஏன்னா இதை மாதிரி பேட்டர்ன் எவ்வளோ டைம் அடிச்சிருக்கான் திரும்ப பார்த்துக்கோங்க. இங்கே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா AB ஒரு 45, AC ஒரு 47. அப்போ AB 45, AC ஒரு 47. அப்போது BC ஒரு 46 வரும்னு சொல்லி அன்றைக்கி நான் வந்து ஓப்பனில் வந்து 46 தான் கொடுத்துருந்தேன். அவன் என்ன பண்ணான்னு மட்டும் பார்த்துக்கோங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே என்ன பண்ணான்னா AC ஒரு 47, BC ஒரு 57. அப்போ 47, 57. அடுத்த நாள் AB பாருங்கள் 37 சொல்லி அடிச்சிருந்தான். ஓகேவா? 47, 57. அதில் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பாருங்கள் AB ஒரு 37 அடிச்சிருந்தான். இவன் என்னன்னா இப்போ அதே சேம் பேட்டர்ன் தான் இங்கே என்ன பண்ண போகிறான்னு பாருங்கள். AC ஒரு 42, BC ஒரு 52. அப்போ AB ஒரு 32 வரது வாய்ப்பு இருக்குது. அதில் AB 32 நாளைக்கு ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஓகேவா? அப்போ AB 32 வரலாம். ஏன்னா இன்றைக்கி ஒரு பேட்டர்ன் ஒன்று சொல்லியிருந்தேன். இந்த பேட்டர்ன் வந்து ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா ஓகே, எப்படின்னு டீப்பாக பார்த்துக்கோங்க. இதே சேம் பேட்டர்ன் தான் நாளைக்கு அடிக்க வாய்ப்பு இருக்குது. இங்கே BC 74, இந்த 74க்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் பவர் வந்து 29 சொல்லி அடிச்சிருந்தான். இங்கே ஒரு நாள் விட்டு பாருங்கள் மேலே பார்த்தீங்கன்னா 21, அந்த 21க்கு 71 சொல்லி அடிச்சிருப்பான். ஒரு நாள் விட்டு மேலே பாருங்கள் 55, அந்த 55க்கு ஃபுல் பவர் வந்து 00 அடிச்சிருப்பான். ஓகேவா? இங்கே ஒரு நாள் விட்டு அடிக்கிற நம்பர் அவன் வந்து கண்டினியூவாக அடிச்சிருந்தான். அதே சேம் பேட்டர்ன் படி தான் இன்றைக்கி நம்ம கொடுத்துருந்தான். இதே பேட்டர்ன் தான் இப்போ நாளைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே AB வந்து பார்த்தீங்கன்னா AB வந்து பார்த்தீங்கன்னா 08. அந்த 08க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 53 அடிக்கும்போது இங்கே அடுத்த நாள் பாருங்கள் AB வந்து 87. அப்போ 87க்கு ஒரு நாள் விட்டு AB வந்து 32 சொல்லி அடிக்க வாய்ப்பு இருக்குது. இங்கே கண்டினியூவாக அடிக்கிற நம்பரை அவன் வந்து பார்த்தீங்கன்னா 1 விட்டு ஒரு நாள் அடிக்க வாய்ப்பு இருக்குது. இங்கே 08க்கு ஃபுல் பவர் 53 அடிக்கும்போது இங்கே 87, இந்த 87க்கு ஃபுல் பவர் வந்து 32. அப்போ AB ஒரு 32 சொல்லி வரலாம். அது 32 பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஒன்று அடிக்க போகிறான். அதனால தான் வந்து திரும்ப வந்து அந்த ஜாயின்லேயும் சரி எல்லாத்தையும் சரி 32 சொல்லிகிட்டே வர காரணம் என்னென்னா இந்த ஒரு ரீசன் தான். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் நம்ம சொல்லிட்டே வரோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் BC ஒரு 11.
ஒரு மாதம் விட்டு பாருங்கள் பிசி ஒரு 22, அப்போ 11 22, அப்போ 33 சொல்லி அடிக்கணும். அவன் அதுக்கு நேராக அடிக்காமல் அதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா 33 சொல்லி ஒரு நம்பர் அடிச்சிட்டான். ஒரு நம்பர் அடிக்கணும்னா அந்த மாதத்தில் அவன் கண்டிப்பாக அடிச்சிடுவான். அது வந்து கீழேயோ மேலேயோ அடிச்சிடுவான். இப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே ஏசி ஒரு 12, பிசி ஒரு 22, ஒரு ஏபி 32 சொல்லி ஒரு அடிக்கணும். 12 22 ஒரு 32, அப்போ ஒரு ஏபி ஒரு 32 வரும். அது பார்த்தீங்கன்னா நாளைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏபி 32 கரெக்டாக அடிச்சிருக்கான். நமக்கு ஒரு க்ளூ ஒன்று கொடுத்துருக்கான். என்னென்னு பார்த்தீங்கன்னா அதே ஏபி 45 அடிச்சு தான் 457, இங்கே 452. ஓகேவா? இவன் என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள், 452, இங்கே 457. இங்கே ஏபி வந்து ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 47, பிசி ஒரு 57, 47 57 அடுத்தலாம் 37 அடிச்சிருந்தான். இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 42 42 52 ஒரு 32, ஏபி ஒரு 32 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி 32 வந்தால் சீபோர்டு மட்டும் என்ன வரும் மட்டும் பார்ப்போம். ஓகேவா? என்ன டீப்பாக பார்த்துக்கோங்க. இங்கே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே நமக்கு வந்து சீபோர்டு பாருங்கள் 6. இந்த 6க்கு பவர் பார்த்தீங்கன்னா 1 சொல்லி அடிச்சிட்டா. இங்கே நமக்கு சீபோர்டு பார்த்தீங்கன்னா 7, அந்த 7க்கு பவர் இங்கே 2ன்னு அடிச்சிட்டா. இங்கே 8, இந்த 8க்கு பவர் பார்த்தீங்கன்னா 3 சொல்லி வர வாய்ப்பு இருக்குது. கண்டினியூவாக பாருங்கள் 6 7 8ன்னு அடிச்சிருப்பான். இங்கே 1 2 3 சொல்லி இந்த கேமை முடிக்க வாய்ப்பு இருக்குது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே 6 7 8 சொல்லி லைனாக அடிச்சிருப்பான். இந்த 6 7 8க்கு ஒரு பவர் பார்த்தீங்கன்னா 1 2 3 சொல்லி முடிக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி முடித்தானா 323 சொல்லி ஒரு நம்பர், அதை ட்ரை பண்ணிக்கோங்க. வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். ஓகேவா? ஒரு நம்பர் நம்ம ரெகுலராக கொடுக்குறோன்னா கண்டிப்பாக அது வந்தே ஆகணும். அதுக்காக தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். 323 சொல்லி ஆப்ஷன் வச்சுக்கோங்க. நல்லா இருக்க நம்பர் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேவா? 323. இதை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சில நேரத்தில் வந்து நம்ம டைப் பண்ண முடியல, அது ஒரு குறையாவே சொல்கிறீங்க. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்களே உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஓகேவா? 323 சொல்லி ஒரு நம்பர் ட்ரை பண்ணிக்கோங்க. ஏபி வந்து 32 கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஓகேவா? உங்களுக்கு சீபோர்டை வந்து ஆல்ட்ரு பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஆல்ட்ரு பண்ணிக்கோங்க. ஏபி 32 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகேவா? அடுத்த ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதுவும் நல்லா இருக்குது, ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் ஒரு நாள் முன்ன பண்ண தான் அடிக்கிறான் ஒரு கேமை. இங்கே பாருங்கள், நோட் பண்ணிக்கோங்க. இங்கே பிசி பாருங்கள், பிசி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 70, பிசி 70 4 நாள் விட்டு ஏபி 70 அடிச்சுன்னா இந்த கரெக்டாக ஒரு 4 நாள் கேப் விட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிசி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 70 திருப்பி இங்கே 07 அடிக்கும் போது, இந்த 07 சொல்லி அடிக்கும்போது, பிசி 07 அடிக்கும்போது நமக்கு ஒரு ஏபி ஒரு 07 சொல்லி இன்றைக்கி அடிக்கணும். அவன் இன்றைக்கி அடிக்கலை, ஒரு நாள் தள்ளி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு அடிக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஏபி 07 அது எதுக்காகன்னு மட்டும் பார்த்தலாம். அப்படி 07 வந்தால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சீபோர்டு என்ன வரும் மட்டும் பார்ப்போம். கொஞ்சம் டீப்பாக பார்த்துக்குவாங்க. அதுக்கு ஒரு ஆப்ஷன் ஒரு டெமோ மட்டும் சொல்லிக்கிறேன். என்னன்னா இங்கே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 010ன்னு ஒரு ரிசல்ட் அடிச்சிருப்பான். 010, இந்த 010 தான் என்ன பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 100ன்னு சொல்லி ஒரு நம்பர் பாக்ஸ் போட்டிருப்பான். 010 அதை வந்து 100ன்னு சொல்லி பாக்ஸ் போட்டிருப்பான். இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா 071, அந்த 071 தான் அடுத்த நாள் அதே டேட்டில் நேராக பார்த்தீங்கன்னா 107 சொல்லி பாக்ஸ் போட்டிருப்பான். ஓகேவா? இப்போ அதே சேம் பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே 870 சொல்லி ஒரு நம்பர் அடிச்சிருக்கான். இந்த 870ன்னு அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா இதே 870 அங்கே என்னன்னு பாருங்கள், இதே நம்பரை ஒரு நம்பர் பாக்ஸ் போட்டிருப்போம். அதுக்கு நேராகவே பார்த்துக்கோங்க என்னென்னு. இந்த 708. ஓகேவா? இந்த 457 அடிக்கும்போது அதே சேம் பேட்டர்ன் தான். இங்கே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏபி 45 அடிக்கும்போது தான் இதே சேம் பேட்டர்ன் விளையாடி தான். ஏபி 45 அடிக்கும்போது இந்த கிராஸில் பார்த்தீங்கன்னா 708. இந்த 708 வந்து இங்கே நமக்கு வந்து 870 சொல்லி பாக்ஸ் போடும்போது இதுக்கு நேராக இருக்கிற நம்பரு, இதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா 708க்கு நேராக பார்த்தீங்கன்னா இங்கே 370ன்னு இருக்கும்போது அந்த 370 வந்து இன்றைக்கி நமக்கு நாளைக்கு பாக்ஸ் போகிறது வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நமக்கு ஏபி 07 வரதுனால 073 சொல்லி ஒரு நம்பரு, அது வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே 010 அதுக்கு பார்த்தீங்கன்னா 071, இங்கே இந்த 010 வந்து பார்த்திங்கன்னா இங்கே 100ன்னு சொல்லி பாக்ஸ் அடிக்கும்போது இந்த 071 வந்து பார்த்திங்கன்னா 107 சொல்லி பாக்ஸில் போட்டிருப்பான். இங்கே அதே நம்பர் தான் 708, அந்த 708 இங்கே 870 சொல்லி பாக்ஸ் அடிக்கும்போது இங்கே 870 370. ஓகேவா? அந்த 370 பாக்ஸ் போட்டால் 073 சொல்லி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த 073 எதுக்காக சொல்லியிருந்தேன்னா ஜாயினில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் தொடர்ந்து அந்த நம்பரை நம்ம கொடுத்துட்டு வரேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 0 வச்சு பார்த்தீங்கன்னா 071 ஒரு நம்பர் அடிச்சிருப்பான். 071 074 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 072 சொல்லி ஒரு நம்பர் அடிச்சிருப்பான். எங்கன்னு பார்த்தீங்கன்னா 072 சொல்லி ஒரு நம்பர் அடிச்சிருப்பான். இப்போ நமக்கு 071 அடிச்சிட்டான், 072 அடிச்சிட்டான், 074 சொல்லி அடிச்சிட்டான். இப்போ கேப்பில் ஒரே ஒரு நம்பர் 073 சொல்லி நம்பர் இருக்குது. அது நமக்கு நாளைக்கு கரெக்டாக வரதுனால 073 அது மேக்ஸிமம் அது பாக்ஸில் வரலாம். உங்கள் கணக்கில் எப்படின்னு பாருங்கள். நல்லா இருக்குது. வீடியோவை திரும்ப பாருங்கள், உங்களுக்கு ஐடியா வரும். ஓகேவா? அதெல்லாம் பார்த்து நாளைக்கு 2 ஆப்ஷன் தான். ஒன்று 073 இல்லை 323. ஓகேவா? இதை ட்ரை பண்ணி பாருங்கள், வரதுக்கு வாய்ப்பு இருக்கும்.
ஓகே. இதுக்கு மேலே அடிஷ்னலாக கெஸ்ஸிங் வேணும்னு நினைக்கிறவங்க நம்ம டெலிகிராம் லிங்க்கோ இல்லை ஜாயின் மெம்பர்ஷிப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து யூடியூப்பில் வந்து ஜாயின் மெம்பர்ஷிப் கீழே இருக்கும், அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி யூடியூப்பில் ஜாயின் பண்ண தெரியாதவங்க மட்டும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெலிகிராமில் டெலிகிராம் ஒரு லிங்க் ஒன்று இருக்குது. கேஎல் ஜாயின் போட்டு 1825 சொல்லி சர்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் ஒன்று வரும். அதில் வந்து நீங்கள் எப்படி ஜாயின் பண்ண சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து நீங்கள் பார்த்து ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா ஏபி வந்து 32 நல்லா இருக்குது, 323. அடுத்து பார்த்தீங்கன்னா 073. ஓகேவா? இது வந்து நல்லா இருக்குது ரெண்டுமே. இந்த பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று யாரெல்லாம் வின் பண்ணீங்க, இன்றைக்கி யாரெல்லாம் வின் பண்ணீங்களோ அவங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கணும் நெக்ஸ்ட் வீடியோவில்.